இனிய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் எழுதி உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திர உத்திகளை சொல்லிக் கொடுத்த சாணக்கியரினுடைய கருத்தாக்கங்களை ஒரு காணொளியாக உங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று கருதுகிறேன். சாணக்கியர் உடல் வலிமையும் மூளை பலமும் கொண்டவர். எதையும் தன்னுடைய சிந்தனைக்கு உட்படுத்தி வெற்றி காண்பதில் வித்தகர். அவரை மிஞ்ச யாரும் இல்லை என்கிற அளவுக்கு மிகச்சிறந்த ராஜதந்திரி. ஒரு செயலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் சாம தான பேத தண்டம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தந்திரோபாயங்களையும் பயன்படுத்தக்கூடிய வீரியமிகு மனிதர். அதாவது நரியினுடைய சூட்சுமமும் ஒரு யானையினுடைய கம்பீர தோற்றமும் ஒரு சிங்கத்தினுடைய வீர உணர்ச்சியும் ஒரு புலியினுடைய பாய்ச்சலும் கொண்டவரே சாணக்கியர். அவரை சாதாரண மனிதராக நாம் எடை போட்டு விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த மனிதர் மிகச்சிறந்த நீதி உணர்வோடும் வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். ஒரு முறை ஒரு இரவு நேரம், அந்த இரவு நேரத்தில் அன்றைக்கு கிரேக்கத்தினுடைய தூதுவர் பதவியை ஏற்றுக்கொண்ட மெகஸ்தனீஸ் நம்முடைய சாணக்கியர் பெருமகனாரை சந்திப்பதற்காக வருகின்றார். ஏதோ அரசாங்க கணக்கு வழக்குகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த சாணக்கியர் மெகஸ்தனீஸ் அவருடைய அந்த குடிலுக்குள் நுழைந்ததும் அவரை வரவேற்கிறார். அப்படி வரவேற்று அவரை அமரச் செய்துவிட்டு அதுவரை எரிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கை ஊதி அணைக்கின்றார். ஊதி அணைத்துவிட்டு பக்கத்திலே இருந்த இன்னொரு விளக்கை ஏற்றுகிறார். அப்பொழுது பார்த்து வியப்படைந்த மெகஸ்தனீஸ், ஐயன்மீர், நான் உள்ளே வருகிற போது ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நீங்கள் ஏதோ படித்து கொண்டும் எழுதி கொண்டும் ஆராய்ந்து கொண்டும் இருந்தீர்கள். அது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட நீங்கள் அந்த வேலையை முடித்துவிட்டு அந்த விளக்கை ஏன் ஊதி அணைத்துவிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றினீர்கள்? அதே விளக்கே எரிந்து கொண்டிருக்கலாமே என்று ஆச்சரியத்தோடு அவர் கேட்டபோது, ஒன்றுமில்லை, நான் கணக்கு வழக்கு, அரசு சம்பந்தமான கணக்கு வழக்கை பார்த்து கொண்டிருந்த போது அது எரிந்து கொண்டிருந்தது அரசு செலவினான விளக்கு. இப்பொழுது நீங்கள் என்னுடைய விருந்தினராக வந்திருக்கிறீர்கள். நான் இப்பொழுது அரசு சம்பந்தமான பணியை ஆற்றப்போவதில்லை. நாம் இருவரும் நம்முடைய தனிப்பட்ட உறவுகளை நாம் பற்றி பேசப் போகிறோம். நீங்கள் என்னுடைய விருந்தாளியாக வந்திருக்கிறீர்கள். ஆகையால் விருந்தாளியும் நானும் சந்தித்து கொள்ளக்கூடிய இந்த தருணத்தில், நீங்களும் நானும் சந்தித்து கொள்ளக்கூடிய இந்த தருணத்தில் அரசு செலவில் விளக்கு எரிவது என்பது அது நீதி தர்மமாகாது. ஆகையால் அந்த அரசு செலவிலான விளக்கை அணைத்துவிட்டு நம் செலவில் ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு நாம் அளவலாவலாம், பேசலாம், உணவு உண்ணலாம் என்பதற்காகத்தான் இந்த செயலை செய்தேன் என்று சாணக்கியர் மெகஸ்தனீஸிடம் சொன்னபோது அவர் அசந்து போனாராம். இப்படி ஒரு நீதிமானா, இப்படி அரசு வேலைகளை செய்வதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு நேர்வழி பாதையை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னத மனிதரா, ஒரு சிந்தனையாளரா என்று மெகஸ்தனீஸ் வியந்ததாக ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். இப்படிப்பட்ட சாணக்கியர் ஒரு 6 விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். அந்த 6 விதமான கருத்துக்களினுடைய தொகுப்பு தான் இந்த காணொளி. ஒரு மனிதனை நடைபெணமாக்கிவிடும் 6 விஷயங்கள். சாணக்கிய நீதியிலிருந்து உங்கள் மேலான கவனத்திற்கு. பொதுவாக நாம் சாணக்கியர் என்றதும் அரசியல் விற்பன்னர் என்றுதானே நினைப்போம். ஆனால் அவர் அதையும் தாண்டி சில வாழ்வியல் விஷயங்களையும் கூறியுள்ளார். முக்கியமாக ஒருவர் வாழும்போதே இறந்தவராக கருதப்பட பின்வரும் 6 விஷயங்களை சாணக்கிய நீதியில் அத்தியாயம் 4 8ஆம் ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனை நடைவினமாக்கிவிடக்கூடிய 6 விஷயங்களை பட்டியலிடுகிறார் சாணக்கியர். அவை எந்த வசதியும் இல்லாத ஒரு ஒதுக்கப்பட்ட ஊரில் வாழ நேர்வது, அடுத்து தீயோரிடம் வேலை செய்யும் துர்பாக்கிய நிலையை அடைவது, அதற்கடுத்து உண்ண தகுதியில்லாத உணவினை உட்கொண்டு வாழ்வது, அதற்கு பிறகு அதீத கோபம் கொள்ளும் குணமுடைய பெண்ணை மனம் புரிந்து கொள்வது, அதற்கடுத்து ஒரு முட்டாளை தன்னுடைய மகனாக மகளாக பெறுவது மற்றும்
விதவையான மகளுடன் வாழ்நாள் முழுவதும் கழிப்பது. இந்த 6 விஷயங்களுமே ஒருவருக்கு நேருமாயின் வாழும் ஒவ்வொரு கணமும் அவருக்குள் துயரின் நெருப்பு தகித்து கொண்டே இருக்கும் என்கிறார் சாணக்கியர். அவரே இன்னொரு ஸ்லோகத்தில், அதாவது அத்தியாயம் 7 ஸ்லோகம் 4 ஒரு மனிதன் எதில் ஒருவன் திருப்திப்பட்டு கொள்ளலாம் என்றும் எதில் திருப்தி அடையவே கூடாது என்றும் கூறி சென்றுள்ளார். ஒருவன் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் திருப்தி அடையக்கூடாத 3 விஷயங்கள் உண்டு என்கிறார் சிந்தனையாளர் சாணக்கியர். அவை கற்றல், அதாவது ஒரு மனிதன் படிக்கின்ற போது படிப்பை போதும், இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று அவனே நினைத்து கொண்டு அவனே கருதி கொண்டு கற்றலுக்கு ஒருபோதும் அணைகட்டி விடக்கூடாது, தனக்குத்தானே தடை போட்டு விடக்கூடாது. அதனால் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். படிப்பை வாசிப்பை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. அதனால் படிப்பு வாழ்நாள் முழுவதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதற்கடுத்து சுய முன்னேற்றம் அடைதல். ஒருவன் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று திட்டமிடுகிறான். திட்டமிட்ட பிறகு அந்த முன்னேற்றம் ஓரளவுக்கு நிகழ்ந்து விட்ட பிறகு இது போதும், இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று கூறி அந்த முன்னேற்ற முயற்சியை அவன் நிறுத்திவிடக்கூடாது. பொதுவாக நம் ஊரில் ஒரு கருத்துரை சொல்வார்கள், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். ஆனால் சாணக்கியர் அதிலிருந்து மாறுபடுகிறார். இந்த சிந்தனையிலிருந்து அவர் வேறு ஒரு சிந்தனையை நமக்கு வழிகாட்டுகிறார். ஆக சுய முன்னேற்றம் அடைகிற போது அந்த முன்னேற்றத்திற்கு அளவு என்பது கிடையவே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மேலே மேலே அதற்கு மேலே அதற்கு மேலே என்று தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த முன்னேற்றம் என்பது இமயமலையினுடைய சிகரம்தான் அந்த உச்சம் என்றால், அந்த இமயமலையின் சிகரத்திற்கு மேலே இருக்கக்கூடிய உச்சத்தையும் தொடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த கருத்தில் சாணக்கியர் நமக்கு எடுத்து சொல்கிறார். சுய முன்னேற்றம் அடைதலை ஒருபோதும் நிறுத்திவிடக்கூடாது. சுய முன்னேற்றத்திற்கு எந்த விதமான எல்லை கோடும் கிடையாது. தொடர்ந்து நாம் சுய முன்னேற்றம் அடைவதற்கு முயன்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக்கமாகும். அதற்கு பிறகு தானம் செய்தல். ஒருவருக்கு உதவி செய்தல் என்பது அதற்கும் எந்த விதமான எல்லை கோடும் வரையறையும் கிடையாது. நாம் உதவுதல் என்பது நம்முடைய பிறவி குணமாக இருக்க வேண்டும். அதற்கு ஒருபோதும் நாம் ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு விதிமுறையை வகுத்து கொண்டு இப்படித்தான் உதவ வேண்டும், இப்படித்தான் பிறருக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற திட்டமிடல் வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு கட்டற்ற வரம்பற்ற தன்மையோடு தானம் செய்ய வேண்டும். நம் ஊரிலே சொல்வார்கள் அல்லவா, இடதுகை கொடுப்பதை வலதுகை அறியக்கூடாது, வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா. ஒருவன் இன்னொரு மனிதனுக்கு தன்னிடம் உள்ளவற்றை பகிர்ந்து அளிப்பது நல்ல குணம். அளவுக்கு அதிகமாக எதையும் சேகரித்து வைக்காமல் தானம் செய்து விடுவது ஒரு மனிதனின் கடமை. அது எவ்விதமான தானமாகவும் இருக்கலாம். அன்னதானம், வஸ்திர தானம், கல்வி தானம் என்று எத்தனையோ வகைகளில் தானம் உள்ளது. தானம் வழங்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அள்ளி அள்ளி கொடுக்கிறோம் என்ற கர்வத்துடன் ஒரு பொருளை மற்றவருக்கு தானம் செய்யக்கூடாது. கர்ணனை போல வலது கை தானம் செய்தால் இடதுகை கூட அறியக்கூடாது. அதை போல தானம் செய்வதற்கு மனம்தான் தேவை. பணம் என்பது அதற்கு அளவுகோல் கிடையாது. தானம் செய்ய வேண்டும் என்கிற மனமும் உணர்வும் இருக்கக்கூடியவன் ஏதாவது ஒரு வழியிலே எப்படியாவது தானம் செய்து விடுகிற முயற்சியிலே அவன் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருப்பான். அதைத்தான் தானம் செய்வதில் எந்த விதமான திருப்தியும் நாம் அடைந்து விடக்கூடாது. திருப்தியற்ற முறையிலே நாம் இன்னும் செய்ய வேண்டும். நாம் என்ன பெரிதாக செய்துவிட்டோம், இதைவிட பெரிதாக ஒரு தானத்தை செய்ய வேண்டும், இதைவிட பெரிதாக ஒரு உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று எதிலும் திருப்தி அடையாமல் தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்க வேண்டும். கொடுத்த அக்கணமே அது மற்றவர்களின் பொருளாகி விடுகிறது. நன்றி உட்பட எதையும் எதிர்பார்க்காமல், பிரதிபலன் பற்றியெல்லாம் சிந்திக்காமல் செய்யப்படும் தானமே ஆகச் சிறந்தது. திருப்தி அடையக்கூடாத 3 விஷயங்கள் இவைதான்: கற்றல், சுய முன்னேற்றம் அடைதல், தானம் செய்தல். திருப்தி அடையக்கூடாத விஷயங்களை சொன்னவர் திருப்திப்பட்டே ஆக வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்லாமல் விடுவாரா என்ன? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் திருப்தி அடைய வேண்டிய விஷயங்கள் யாதெனில், தனக்கு அமையப்பெற்ற மனைவி,
கிடைத்த உணவு, சம்பாதித்த பணம், இவை மூன்றிலும் குற்றம் குறை கூறிக்கொண்டிருக்காமல் உள்ளவாறே ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து விட வேண்டும். மாறாக தன்னால் மிக குறைவாகவே சம்பாதிக்க முடிகிறது, மனைவி ஆசைப்பட்ட விதத்தில் அமையவில்லை, அல்லது விருப்பப்பட்ட உணவு வகைகள் சாப்பிட கிடைக்கவில்லை என்று நொந்து கொண்டே இருந்தால் அதற்கு முடிவே இருக்காது, ஒரு எல்லையே இருக்காது. மாற்ற முடிந்த விஷயங்களை மாற்ற முயற்சித்தும் ஏற்க முடிந்தவற்றை உள்ளவாறே ஏற்றும் வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். தவிர போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதையும் உணர்ந்து வாழ்ந்தால் துன்பம் என்றுமே நெருங்காது. என நண்பர்களே, அறிவு மேதை, ராஜதந்திரி, அரசியல் சிந்தனையாளர் சாணக்கியர் சொன்ன கருத்துக்கள் நிச்சயமாக உங்களை ஈர்த்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு அவை கட்டாயமாக பயன்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு கடலளவு நிரம்பி வழிகிறது. இது போன்ற அரிய மனிதர்களின், பெரிய மனிதர்களின் கருத்தாக்கங்களை நாம் உள்வாங்குகிற போது இந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் சாணக்கியர் சொல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு தெரிய வந்திருக்கும். இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை கூட தூண்டி விடுவதற்கு, நினைவுபடுத்துவதற்கு ஒரு மேதையினுடைய சிந்தனை நம்மை வீச்சோடு வந்து தாக்குகிற போது நாம் கண்விழித்து கொண்டு உணர்வு பெற்று அதை பின்பற்ற தொடங்கி விடுகிறோம். ஆக நமக்குள் ஏற்கனவே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய கருத்தாக்கங்களை எழுப்பி விடுவதற்கு, தூண்டி விடுவதற்கு சாணக்கியர் போன்ற மகான்களினுடைய தூண்டுதல் இன்றைக்கு தேவைப்படுகின்றது. அதனால்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சாணக்கிய நீதி இன்றளவும் மனித குலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இனிமேலும் தொடர்ந்து மனித குலத்திற்கு நல் வழியை காட்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த காணொளி உங்களுடைய உள்ளத்தை கவர்ந்திருக்கும் என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.